ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதுக்காக கேப்சிகம் வச்சுட்டு பீன்ஸ் வச்சுட்டு நம்ம செய்ய போகிறோம். கேப்சிகத்தில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். பார்க்கலாம். இப்போது இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சிட்டோம். கடாய் வச்சிட்டோம், காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது. கடலை ஒரு 3 ஸ்பூன் ஆகிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம எண்ணெயில் தான் நம்ம சேர்ப்போம். கேப்சிகம் சேர்க்கும் போது நம்ம எண்ணெய் தான் சேர்க்கணும், தண்ணியே சேர்க்கக்கூடாது. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனா பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இதை நல்லா எண்ணெயிலேயே நம்ம வணக்கும் போது அடுத்து நம்ம பீன்ஸ் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே வணக்கிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா வணக்கியாச்சு. அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது அது பாதி வேக்காடு இருக்கும் போதுலேயே நம்ம கேப்சிகம் கொடி மிளகாயை நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கேப்சிகத்தில் நமக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அது இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இதில் முட்டை சேர்த்து செய்கிறனால குழந்தைங்க ரொம்ப விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே நான் சேர்க்க கிடையாது. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக தான் முட்டை சேர்க்கணும், இல்லாட்டி நமக்கு கறிகிறோம். முட்டை பொடி மாசமாக தான் நம்ம செய்கிறோம். லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நம்ம வணக்கும் போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம எப்பயுமே முட்டை சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இது நல்லா பொடியாக முட்டை பொடி மாசம் வர மாதிரி சேர்க்கணும். இது கூட மிளகு சீரகத்தூள் உப்பும் இதுக்கான காரம் இதுதான். இந்த காய்க்கான டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது கூட நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் கரம் மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த காயில். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.